சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கோல்டு சார்ட் பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம கோல்டு லாஸ்ட் ஸ்ட்ரைக் பார்த்தோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 5185 ரூபாயில் இருக்குது. ஆல் டைம் ஹை, ஓகேங்களா. எவ்வளோவில் இருக்குது? 5184, ஓகேங்களா. ஆல்ரெடி ட்ரேட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். கேப் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டும், செல் ட்ரெண்டில் இருந்திருக்கும். கரெக்டாக என்ட்ரி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஆல் டைம் ஹை மந்த்து சார்ட்டு, 12 மந்த் சார்ட்டு, 6 மந்த் சார்ட்டு, 3 மந்த் சார்ட், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் நமக்கு இப்போ என்ன ஆக்சுவலாக மந்த்லி சார்ட்டில் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ அடுத்து மார்க்கெட் வந்து ஆல் டைமில் கோல்டு வந்து டவுன் ட்ரெண்ட் ஷோ ஆகலை. ஓவரால் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. இது என்னது, நமக்கு ப்ரைமரி, செகண்டரி அண்ட் ப்ரைமரி பார்ப்போம்ல. அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் ஆர் கரெக்ஷன், ஓகேங்களா. இது வந்து கரெக்ஷனில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கோல்டு சார்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி ட்ரேடு கரெக்டாக எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோல்டு வந்து நமக்கு லாங் டைம் எல்லாமே எப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக பை ட்ரெண்டில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வீக்லி சார்ட்டு, கோல்டு ஃபியூச்சர் வீக்லி சார்ட்டு, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் நமக்கு அடுத்து என்ன, லாஸ்ட் டைமில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா லோ அண்டு ஹையை மென்ஷன் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ லோ என்னென்னா இதுதான் லோ உங்களுக்கு 4416 லோவாக இருந்துச்சு. நமக்கு ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5624 நமக்கு ஹையாக இருந்துச்சு. ஹை இருந்துச்சுல்ல, இதுதான் லோ அண்ட் ஹை நமக்கு ஆக்சுவலாக வீக்லி சார்ட் அனலைஸ் பண்ணுறப்போ. இப்போ கரெக்டாக மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஹைக்கும் லோவுக்கும் ரீடெஸ்ட்மெண்ட் கூட செக் பண்ணுறப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ, ஓகேங்களா. ஸோ செக் பண்ணுறப்ப மார்க்கெட் என்ன இருக்குன்னா 0.786 5376 எவ்வளோ 5376 நமக்கு என்ன இருக்கலாம், ஹையாக இருக்கலாம், ஓகேங்களா. 0.786 இப்போ இருக்க ஹை. இதை மார்க்கெட் பிரேக் பண்ணலை, மறுபடியும் மார்க்கெட் இருக்குது டவுன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக, ஓகேங்களா. டவுன் ஆனதுனால நமக்கு இப்போது மார்க்கெட் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, இன்னுமே நீங்கள் ஷெட்யூல் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக வந்து இந்த லோ, ஓகேங்களா. இந்த லோவிலேருந்து இந்த லோ, நமக்கு மார்க்கெட் வந்து இப்போது இது உள்ள தான் இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. இன்னுமே நீங்கள் டவுன் ஃபுல்லாக கூட எடுத்துக்கணும் ஆக்சுவலாக, ஓகேங்களா. இந்த லெவல்னால் உங்களுக்கு இதோட லெவல்ஸ் எவ்வளோ, 5443 ஹை, ஓகேங்களா. இதோட லோ எவ்வளோ, 4867 எவ்வளோ, 4867 லோ அண்ட் ஹை. அப்போ இங்கே என்னென்னா டே சார்ட்டில் போய்ட்டு அனலைஸ் பண்ணுறப்போ மார்க்கெட் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. ப்ரீவியஸாக லோ அண்ட் ஹை இன்க்ரீஸ் ஆகலை. ரீடெஸ்ட் பார்த்தோம், 0.786 ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டோம். இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது, இது சப்போர்ட்டாக பேஸ் பண்ணி இங்கேருந்து ஹை மூவ் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த ஹைலேருந்து மார்க்கெட் நமக்கு அடுத்து என்ன தான் வரணும் ஆக்சுவலாக, மறுபடியும் இந்த ஹைலேருந்து இந்த லோ கண்டிப்பாக இந்த லோ தான் வரணும், ஓகேங்களா. 0.
4861. எவ்வளோ? 4861. 4861. ஓகேங்களா? ஹை என்ன? 5452. 5452. 5452. ஸோ இதுதான் லோ, இதுதான் ஹை. ஓகேங்களா? நமக்கு மார்க்கெட் வந்து அடுத்த டார்கெட், கோல்டு டார்கெட் வரதுக்கான சான்சஸ் வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணலை அப்படின்னா நமக்கு என்னது, இதுதான் 4861 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஹை நமக்கு இப்போது குரூஷியலாக இருக்கிறது. இன்னுமே பார்த்தீங்கன்னா 5240, 5066. ஓகேங்களா? இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போது, லோ அண்ட் ஹை. ஸோ இதையும் மார்க்கெட் என்ன பண்ணலைன்னா பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். எவ்வளோ? 5240. ஸோ இதை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த லோ எடுத்துங்க, 5066. 5066 இது லோ. ஓகேங்களா? இது ஹை. ஸோ இந்த 2 லெவலை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் நமக்கு பியூராக டவுன் ட்ரெண்டு இல்லை சைட்வேஸ் மார்க்கெட். பிரேக் ஆகிற பக்கம் நமக்கு என்ன ஆகலாம்? மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா? ஸோ லோவோட லெவல் எவ்வளோ? 5066. ஹை எவ்வளோ? 5240. மார்க்கெட் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இதை பிரேக் பண்ணாத வரைக்கும். எவ்வளோ? 5440 பிரேக் பண்ணாத வரைக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணுது, இந்த ஹையை பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகலான்னா, ஏன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டும் எடுத்துருச்சு. மார்க்கெட் வந்து சைடு வேஸ்ட்டில் இருக்குது, அக்குமுலேஷனில் இருக்குது. ஹையர் டைமில் பை ட்ரெண்டில் இருக்குது. உங்களுக்கு ஆல் டைம் ஹையில் என்ன இருக்குது? பை ட்ரெண்டில் இருக்குது. அப்போ இங்கே ரீடெஸ்ட்மெண்ட் லெவலில் பிரேக் அவுட் ஆகுதுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட்டு நமக்கு மறுபடியுமே பை ட்ரெண்ட் போயிடும். ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் ஆகி மார்க்கெட் லோ டு ஹை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து 5271 பிரேக் பண்ணுது, 5300 பிரேக் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இங்கே இருக்க மார்க்கெட் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக சின்ன இன்க்ரீஸுக்காக என்ன ஆகலாம்? மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக என்ன ஆகும்? நியூ ஹை போயிடும். ஆக்சுவலாக இதையும் பிரேக் அவுட் பண்ணி இந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிவிடும். பிரேக் அவுட் 5452 பிரேக் அவுட் பண்ணி நியூ ஹை போகலாம். இல்லை அப்படின்னா என்ன ஆகலாம்? அந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகலாம்? மறுபடியும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அதோட லெவல் என்ன? டவுன் ட்ரெண்டு 5066. இதுக்கு மேலே இருக்கிறது என்ன? 5240. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணலான்னா, இங்கே போயிட்டு ப்ரஷ்ஷை மட்டும் டெலிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட்மெண்ட்டும் டெலிட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? என்னென்ன இருக்குது? ப்ரஷ் இருக்கா? இந்த ப்ரஷ்ஷையும் டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு இந்த 2 ரேஞ்ச் பவுண்டு பார்த்தோமா, 5066, 5240. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் ஆகி இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 5456 போகும். இங்கேயே அந்த லோ அண்ட் ஹை ஆல்ரெடி ரீடெஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது, சைடு வேஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போது ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மார்க்கெட் என்ன தான் இருக்கும்? நமக்கு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ ஸ்டாப் லாஸ் என்னவா வச்சுக்கோங்க? 5240 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க கோல்டுக்கு. எடுத்துகிட்டு இந்த டார்கெட் வந்து 5066 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிங்க மறுபடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுதான் கோல்டோட வியூ. ஆக்சுவலாக ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் ஏதாவதுனா அதை கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.